வெல்கம் டு யூடியூப் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். லைஃப் இஸ் வார் சேனல் சார்பாக ஒரு வாழ்நாள் சாதனையாளரை நம்ம பார்க்க போகிறோம். அவர் யார் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். எத்தனை உயிர்களை காப்பாற்றிருப்பீங்க? 5000 பேருக்கு. ஆம்புலன்ஸ் முத வர காரணமே நீங்க தான். சந்தோஷமா இருந்துச்சு. சரி, அது திருப்பதி ஏழுமலை லட்டு போல பெரிய லட்டு கொடுத்தாங்க. இப்போ வந்து எல்லாருமே கடவுளேங்கிற கும்பிடுறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப ராகவாலன்ஸ் வந்து வெல்கம் யூடியூப் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். எல்லாருக்கும் முதல்ல வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா தாத்தாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தாத்தா பேர் வந்து 515 கணேசன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடிங்கிற கிராமத்தில் ஒரு 50-60 வருஷமாக தன்னுடைய சேவையை வந்து ஆரம்பிக்கிறார். அது என்ன சேவை அப்படிங்கிறத தாத்தாட்டே நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி. எனக்கு 5 பெண் குழந்தை இருக்கு. பழைய இரும்பு கடை வச்சு தான் ஆரம்பி இந்த காரு ஒரு ஆற்றுல இப்போ ஆலங்குடி டிஎட்டுக்கு போயிருந்தேன். போயிருக்கும்போது ஒருத்தர் மாடு தள்ளுவண்டியில் பாடியை தூக்கி போட்டு வக்கீல போட்டு மூடிக்கிட்டு இருந்தாங்க. மூடி அந்த நிமிஷத்தில் எனக்கு ஒரு தெரிஞ்சிச்சு, ஏதாவது ஒரு நம்ம பிறந்துட்டான் இந்த நாட்டில் ஏதாவது ஒரு சேவை செய்யணும்னு சொல்லி உடனடியாக புதுக்கோட்டையில் போய் 17,500 ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு உடனடியாக பிரசவத்துக்கு இலவசம்னு எழுதி வச்சிருந்தேன். அப்போ அங்கே உள்ள பையங்க 2 எழுத்தை வச்சு சவத்துக்கு இலவசம்னாங்க. அதையும் சவத்துக்கு இலவசமாக போட்டு கிட்டத்தட்ட இதுவரை கர்ப்பிணி பெண்கள் இந்தியாவில் முத வண்டி ஓட்டுனது பிரசவத்துக்குன்னு ஓட்டுனது நம்ம கார் 515. தாத்தா அந்த கார் இப்போ அந்த கார் வாங்குறீங்கல்ல, இது வாங்குறதுக்கு முந்தின நாள் வரைக்கும் உங்களுக்கு கார் வாங்குவோம் அப்படின்ற நினைப்பு இருந்திருக்கும்? அந்த நினைப்பே இல்லை. அந்த பாடி வைக்க தள்ளுவண்டியில் தூக்கி போட்டு மூடி வச்சா இல்லை. அன்னைக்கு வந்து 10 மணிக்கு பார்த்தேன், 12 மணிக்கா கார் வாங்கி போயிட்டேன். இந்த கார் வாங்குறது எப்படி நீங்க வந்து கடன் வாங்கி பண்ணீங்களா இல்ல உங்க சொந்த பழைய சேர்த்து வச்சிருந்த காசு 17,500 வச்சுட்டேன். 17,500 கார் வாங்கி. இப்போ 515 சொல்றாங்கல்ல, இதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறது சொல்ல முடியும்? அதாவது முத பிரசவத்துக்குன்னு வண்டி ஓட்டின காரு நம்ம காரு. சரி, அதனால 515 வண்டி நம்பர். அப்போ நான் வண்டி வாங்கும்போது டிஎம் செட்டு 515 வண்டி நம்பர். 515 வரத்துல பிரசவத்துக்கு நான் கூப்பிடுவாங்க, நான் வண்டி எடுத்துட்டு ஓடிடுவேன். அந்த கார் போனால பிரசவ கேஸ் போகுதுன்னு அர்த்தம், அவசர கேஸ் போகுதுன்னு அர்த்தம். எல்லா வண்டிக்காரங்களும் சைடு விட்டுருவாங்க. அதனால 515 பேர் வாங்கி 515 கணேசனுக்கு எல்லாருமே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேருந்து தான் நமக்கு அந்த முடியாத கேஸு, புழைக்க வச்ச கேஸு, அனாத பாடியில் கூட அடக்கம் பண்ணதுனால தான் நமக்கு 515 கணேசன் பேர் வாங்கி அவார்டு நிறையா கொடுத்துருக்காங்க. இது காசு இந்த மாதிரி பெட்ரோல் அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம் நான் யாரும் கொடுக்குற வாங்கிக்குவேன், கட்டாயம் கிடையாது. நானே பழைய அவருக்கு கிடைக்கிற ஆதாயத்தில் நானே வாங்கி வீட்டு அந்த அந்த செலவு எல்லாமே நானே சைக்கிளில் போய் இரும்பு வேலை பண்ணுவேன். போட்டி கட்டிட்டு சைக்கிளில் போய் நான் முத ஆலங்குடி இரும்பு கடை வச்சது நான் ஒரு ஆள் தான். பீசே கார் ஆலங்குடியிலே பீசே கார் வாங்கி 1 கிலோ 400 கிராம் கார் வாங்கி வாங்குவேன். சரி சரி. அப்புறம் அதை வச்சு அதுக்கப்புறம் இந்த பொது சேவை செய்ய போகிறதுனால பழைய வாங்க கட்டாயம். சரி, அதுக்கப்புறம் இதே செஞ்சு பிக்கப் பண்ணி வர்றாரு, யார் கூப்பிட்டாலும் போயிடுவேன். இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த வயசு நீங்க ஆரம்பிச்சீங்க? முதல் ஆரம்பிச்சது 1968. கல்யாணம் பண்ணிட்டு இந்த சேவையை ஆரம்பிச்சிங்களா இல்லை குழந்தை பருவத்திலேருந்தே சேவை பண்ணணும்னு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா? கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் ஆரம்பிச்சிட்டேன். தாத்தா நீங்க வந்து முதல்ல செஞ்ச சேவை எது? முதல் பாடி எடுத்தது ஆலங்குடி டிஹெச்சிலேருந்து கீழாத்தூர் கோயில் கீழாத்தூர் கிராமத்துக்கு ஏதோ ஒரு இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கும். சரி, இந்த இவங்களுக்கு ஒரு சேவை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். அது எது அப்படிங்கிறது எங்களுக்காக நீங்கள் சொல்ல முடியுமா? விடவுடனே கைகாலம் ஆடும், பயம் கைகாலம் ஆடும். அந்த அளவுக்கு பயத்தை தெளிவு பண்ணி வச்சுட்டு தைரியமாக ஓடிட்டு இருக்கேன். நான் மட்டும்தான் ஓடுறேன், யாரும் வரமாட்டாங்க. தூக்கி வச்சுட்டு அவங்க சைக்கிளில் இருந்தாங்க, நான் ஓடிட்டு.
என்ன படிச்சீங்க? நான் படித்தது கோனாப்பட்டி சரஸ்வதி ஸ்கூல்ல 10வது படித்தேன். 10வது படிச்சீங்க. அங்கே படித்த வகையில் நான் படிப்பு கவனம் சரியாக படிப்பு. எத்தனாவதோட 10வது நிப்பாட்டிங்க? 10 வரைக்கும் படிச்சிருக்கீங்க. சரி சரி. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு இது இல்லை? எனக்கு என்ன வந்து நான் பழைய இரும்பு வியாபாரம் பண்ணேன். சரி சரி. அப்போ பணம் கஷ்டம் அப்படின்னு? பணம் கஷ்டம் இல்லை. அப்பெல்லாம் இரும்பு வியாபாரத்துக்கு 10 ரூபா இருந்தால் போதும். சரி. வீச்சக்கார ரூபாய்க்கு வாங்கினதுனால 10 ரூபா இருந்து யாருமே போதும். அந்த மாதிரி உங்களுக்கு அது மேல ஒரு ஆர்வம் இருக்கிறதுனால அப்படியே உள்ள வந்து சரி பார்ப்போம் பண்ணுவோன்ற மாதிரி பண்ணி இப்போ தொழில இருக்கிறத விட இதுதான் அதிகமா இருந்திருக்கீங்க. ஆமா, தொழில் வந்து இரும்பு வியாபாரம் பண்ணதுனால அதுல கிடைக்கிற வருமானத்துல டீசல் போட்டுக்கிட்டேன். சரி. ரொம்ப பேர் பிழைக்க வச்சிருக்கேன். ரொம்ப பேர் நகையெல்லாம் இங்க வண்டியில இருந்து எடுத்து கொடுத்துருக்கேன். பணங்காசு எல்லாம் எடுத்து கூட கொடுத்துருக்கேன். சரி சரி சரி. அது மாதிரி இப்போ உங்களை அர்ஜென்டா கூப்பிடுவாங்கல்ல, கூப்பிடும்போது நீங்க வந்து எந்த இதுவும் பார்க்காம உடனடியாக கிளம்பிடுவீங்க. கூப்பிட்ட குரலுக்கு உடனே 10 நிமிஷம்னா 10 நிமிஷம், 1 மணி நேரத்துல வரணும்னா 1 மணி நேரத்துல போகும். சரி சரி. எந்த ஒரு நாளும் இதுக்கு நீங்க வந்து காசு இந்த மாதிரி வாங்குறது கிடையாது. காசு கேட்க அவங்க கொடுத்தாலும் கொடுக்கதான் வாங்கிக்கிடுவீங்க. தருவாங்க. சரி சரி சரி. சில பேருக்கு நானே சொந்த செலவுல போய் அடக்கம் பண்ணியிருக்கேன். சரி சரி. நானே புளி தொட்டி நானே எடுத்திருக்கேன், நானும் பொறுத்திருக்கேன். ஓஹோ. நிறைய அது செஞ்சு நிறைய பண்ணிருக்கேன். அது மாதிரி செஞ்சனாலதான் நமக்கு பேரு 5 கடவுளேன்னு கூப்பிட்டாங்க. ஓ சரி சரி. நீங்க இப்போ கார்ல இது பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல, இப்போ கார்ல இப்போ வீட்டுல இருக்கீங்கன்னு வைங்களேன், கூப்பிடுறாங்க, சாப்பாடு அந்த மாதிரி இதெல்லாம் எந்த இதெல்லாம் கிடையாது. சவாரி போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு அப்படியே போற மாதிரிதான் இருக்கு. பள்ளி பருவத்துல வந்து படிச்சிருப்பீங்கல்ல, அப்பம்போது உங்களுக்கு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளி பருவத்துல இருந்தே உங்களுக்கு வந்திருக்குமா? அந்த இல்ல, அப்படியே இல்ல. அதுக்கப்புறம் அந்த முதல் நாள் நீங்க பண்ணீங்கல்ல, அந்த சம்பவத்தை மட்டும் எங்களுக்கு சொல்ல முடியுமா? முதல் நாள் வந்து கீழாத்தூர் தான் பாடி ஏற்றிருக்கேன். சரி. நைட்டு 3 மணி. அது என்ன கேஸ்? என்னது? மருந்து குடிச்சிருந்தாங்க. சரி. பொம்பளத்துல. சரி. அது எந்த வருஷம்? 1968 கார் வாங்கினேன். முதல் சவாரியே கீழாத்தூருக்கு பாய்ச்சல் வச்சு. சரி. நைட்டு 3 மணி. அவங்களுக்கு என்ன ஆச்சு? இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தோணி இருக்கும்ல, நம்ம முதல்ல கார்ல வாங்கினோமே, இதுக்காக நான் காரை வாங்கினீங்க, உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோட. சரி. முதல்ல உங்களுக்கு போயிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த நேரத்துல என்ன தோணுச்சு? காப்பாத்திர முடியுமா முடியாதா அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கும்ல? தோணுச்சு. நான் அவசர கேஸ் ஓட்டும்போது ஹை ஸ்பீடா போவேன். இது பிழைக்கும்னாக்கா வேகமா போவேன். சரி. பிழைக்காதான் பையதான் போவேன். சரி. அதனால நம்ம வந்து எங்க கூப்பிட்டாலும் போவேன். அது முதல் படி கீழாத்தூர். அவங்களுக்கு இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு என்ன தோணி இருக்கும்ல? தோணல. சரி, இரண்டாவது எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவதுமே பண்ணும்போது உங்களுக்கு அது பொழைச்சாங்களா? அதெல்லாம் எல்லாமே உதவி செய்யறதுக்கு நோக்கத்தோட தானே வண்டி வாங்கினீங்க. சரி. அதனால எல்லாம் செய்வேன். ரைட். அதனால ரைட். மக்கள் வந்து கண்ணதான்னு கூப்பிட்டாங்க. ரொம்ப பேர் கல்யாணத்துக்கெல்லாம் பத்திரிக்கை வைக்க மாட்டேன். சரி சரி. வேற மாதிரி தப்பா நினைச்சாங்க. அதனால டாக்டர் படம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே மதிப்பு கூட வந்து பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு 2 மாசத்துக்கு அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணாங்களா? எப்படி? யாருமே சப்போர்ட் பண்ணல. அண்ணன் தம்பி உள்பட அக்கா தம்பி உள்பட யாருமே எதுவும் பண்ண மாட்டேன். இது சேவை தானே, இப்பதான் எல்லாருக்கும் தெரியுது. சரி. 515 நாள் 108 வந்துச்சு. சரி. ஆம்புலன்ஸ் முதல்ல வர காரணமே நீங்க தான். நீங்க முதல்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு போயிட்டீங்க. உங்களை வச்சுதான் அவங்க பண்ணலாம் அப்படின்றத யோசனையா வந்து. இப்போ 108 வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? 108 வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. சரி. ரெண்டாவது எனக்கு அவங்களால ஏற்ற முடியாத சவாரி நான் தான் ஏற்றிட்டு போறீங்க. இதுக்கு 108 வந்ததுக்கு அப்புறமும் நீங்க பண்றீங்களா? 108ல டிரைவர்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க உங்களை வந்து என்ன நினைக்கிறாங்க? கடவுள் மாதிரி அவங்களும் பண்ணி சொல்லிடுவாங்க. சரி சரி. இங்க நிக்கிது வாங்க, இங்க போன இங்க இருக்கிறேன், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி அவங்களே போன் பண்ணி சொல்லுவாங்க. சரி சரி சரி. அனைத்து போலீஸ் ஸ்டேஷன்லயும் இருக்கு, அனைத்து டிஹெச்லயும் நம்ம போன் நம்பர் இருக்கு, ஆம்புலன்ஸ் டிரைவர்கிட்டையும் இருக்கு, ஆளுங்களை அனைத்து பொதுமக்கள்கிட்டையும் என் போன் நம்பர் இருக்கு. அதாவது ஒரு சேவை மாதிரி நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இது முதல்ல சந்தோஷம் கொடுத்த விஷயம். குழந்தை பிறந்து ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. சரி சரி. அந்த பையனுக்கே கல்யாணம் பண்ணாங்க. நானே போய் பத்திரிக்கை எனக்கு பண்ண எனக்கு வேட்டி சட்டை எடுத்து கொடுத்தாங்க. அதுதான் எனக்கு பெரிய கோல். எல்லாரும் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல சந்தோஷமா இருந்தது. குழந்தை பிறந்து ஆம்பளை பிள்ளை முதல்ல பிறந்தது. எதுக்காக நீங்க முதல்ல வந்து விருது வாங்கினீங்க? யார் உங்களுக்கு கொடுத்தா? முதல்ல விருது கொடுத்தது காஞ்சிபுரம் பெரியவர் தான். சரி. எந்த வருஷமும்?
1982 தெரியல. சரி சரி சரி. உங்களுக்கு அந்த நேரத்துல வந்து சந்தோஷம் வந்திருக்கும். சந்தோஷமா இருந்துச்சு. சரி. அது திருப்பதி ஏழுமலை லட்டு இவ்வளவு பெரிய லட்டு கொடுத்தாங்க. சாப்பிடுங்க. பட்டு வேஷ்டி. சரி. பட்டு சேலை பட்டு வேஷ்டி மட்டுமே 10,000 ரூபா போகும். ஓ, உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. வண்டி மெயின்டெனன்ஸ்க்கு பாத்துக்கிட்டீங்க. நல்லா சரி சரி. நல்லா செலவு பண்ணாங்க. இந்த மாதிரி வண்டி வந்து அது உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்குது. ஆமா. இதுக்கப்புறம் வந்து கொடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் வந்தாங்க அப்படின்னா பின்னாடி உள்ளவங்க யார் வேணாலும் எடுத்து வச்சு ஓட்டிக்கங்கன்னு சொல்லிட்டேன். ஃப்ரீயா தான். ஆமா, ஃப்ரீயா தான்ன்ற மாதிரி. வண்டி விற்க கூடாது. நீங்க உங்கள்ட்ட இந்த ஒரு வண்டி தான் இருக்கா இல்ல மொத்தம் 3 வண்டி கிடக்கு. 3 வண்டி இருக்குது. அது இதே மாதிரி மெயின்டெனன்ஸ் இன்னும் ஓடுது. இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்கிறோம்? இதெல்லாம் கணக்கே கிடையாது. இந்தியா முழுவதும் போயிருக்க வண்டி. சரி சரி. இப்போ நாங்க வந்து செய்திகள் எல்லாம் பார்த்தோம், கஜா புயல்னால உங்களுக்கு இந்த வீடு இதாயிடுச்சு அப்படின்னால. இப்படி சேவை பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு அந்த நேரத்துல சப்போர்ட் பண்றதுக்கு எந்த இதுவும் வரல? கஜா புயலுக்கு இப்ப இவர் மட்டும்தான் புதிய தலைமையில வந்து எடுத்து போட்டு நான் அந்த நேரம் ஆலங்குடி சரி இருக்கும்போது நான் காங்கேயத்து வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி சரி. அப்புறம் அவங்க கூப்பிட்டு விட்டுட்டாங்க. என்னப்பா உங்க வீடே வந்து போயிருக்க, நீ வசூல் பண்ண வான்னு சொல்லி கூப்பிட்டு அதுக்கப்புறம் டிவில போட்டு மறுநாள் காலையில அவரே வந்து ராகவராஜ் வந்து வீடு வந்து மனையை பார்த்து மனையை போட்டு அவரே 2 மாதத்துல வீடு கட்டி கொடுத்துட்டு சரி 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு. நம்மளுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா? நினைச்சே பாக்கல. உதவி செஞ்சாங்க. சரி. அமெரிக்கா, சிங்கப்பூர், ரஷ்யா அதுல இருந்து கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுல நிறைய பேர் கொண்டாந்து சரி சரி மல்லிகை ஜாமான் கொடுத்தாங்க. சரி. கீரமங்கலம் செட்டியார் கொண்டாந்து கொடுத்தாங்க. கோயம்புத்தூர்ல ஸ்வீட் கடைக்காரங்க கொண்டாந்து கொடுத்தாங்க. அதே மாதிரி மெட்ராஸ் சரவணா ஸ்டோர்ல இருந்து நிறைய ஜாமான் கொடுத்தாங்க. அதை வாங்கி நான் என்ன பண்ணேன், அனாதை குழந்தைகள் இல்லத்துல கூட 20 மூட்டை அரிசி கொடுத்தேன். சரி. அப்படியே அவங்க குடுக்கறத அப்படியே நீங்க ஒரு சேவையாவே செஞ்சுட்டீங்க. உங்களுக்கு வந்தது கீரனூருக்கு பக்கத்துல உங்களுக்குன்னு நீங்க ஒன்னும் பண்ண யோசிக்கல. கொண்டு போய் கீரனூர் பக்கத்துல ஒரு அனாதை குழந்தைகள் இல்ல இருக்கு. சரி சரி. அங்க கொண்டு போய் ட்ரெஸ், சாப்பாடு, அரிசி, பருப்பு, சோப்பு, உப்பு எல்லாம் கொடுத்தாங்க. சரி சரி. எல்லாத்தையும் கொண்டு எனக்கு தேவைப்படுறத வச்சுட்டு பாக்கிலாம் கொடுத்துட்டீங்க. இப்ப வீட்டுல கொண்டு வரது ஃபுல்லாமே அவங்க நினைப்பாங்களே, ஏன் குடுக்குறீங்க பண்றீங்க அப்படின்னு? எங்க வீட்டுக்காரங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க சரி சரி வேஸ்டா போடுறது விற்கப்படாது. வேற பிள்ளைகிட்ட கொடுத்தா கொஞ்சம் கொடுங்க சாப்பிடுங்க, நம்ம விற்கப்படாதுன்னு சொல்லி கொண்டு கொடுத்துட்டு. சரி சரி. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கொடுக்கறதுனால சந்தோஷம். ஆமா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட 2-3 தடவை கூப்பிட்டு இருந்தாங்க, அவார்டு கொடுத்தாங்க. இல்ல அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தோணி இருக்கும்ல, நம்மளுக்கு அவார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது நிறைய செஞ்சாங்க. சரி சரி. வந்து அடிக்கடி போன் பண்ணுவாங்க. அனாதை குழந்தைகளை வளர்க்குறாங்க. அதனால நம்ம மேல ஒரு பிரியம். 5 மூட்டை 10 மூட்டை 20 மூட்டை கொண்டு கொடுத்தாரு. லாரியில வச்சு ஏறிட்டு போனேன். நீங்க ஒரு விருது வாங்குறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்வையும் விருது வாங்கினதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய பார்வையும் எப்படி இருக்கு? மதிக்கிறாங்க. முன்னாடியே மதிக்க மாட்டாங்க. சரி சரி. இப்ப வந்து எல்லாருமே கடவுளேங்கிறாங்க, கும்பிடுறாங்க. முன்னாடியே புனையத்துல கணேசா புனையத்துல மட்டமா, இப்ப வாங்க ஐயான்னு கையெடுத்து கும்பிடுறாங்க. வண்டியை தொட்டு கும்பிடுறாங்க. அப்போ அந்த மாதிரி சமம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு மனசு வலிச்சிருக்கு, சங்கடமா தான் இருந்துச்சு. அது இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுறேன். போன போயிட்டு சொல்லிட்டு போறாங்க. இப்போ சேவை மாதிரி பண்ணிட்டு இப்படி இத்தனை வருஷம் நீங்க பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறமும் இப்போ நானா இருக்கட்டும், வேற யாராவது இதுல வந்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்க வந்து ஒரு அட்வைஸ், அதாவது நீங்க அவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கீங்க, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த மாதிரி இருந்தா செய்யற மாதிரி எல்லாருமே செஞ்சு மக்களுக்கு உதவி செய்யுங்க சொல்றீங்க. செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப செஞ்சுட்டு இருக்கீங்க. ம். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு அதான் சொல்றீங்க நீங்க. கொரோனா டைம்ல வந்து நீங்க அதிகமான 2 லட்சம் கிலோமீட்டர், முதல் கொரோனாவுக்கு 2 லட்சம் கிலோமீட்டர், சரி சரி, அடுத்த கொரோனாவுக்கு 50,000 கிலோமீட்டர் ஓடி. சரி. இப்போ வீட்டுல சொல்லிருப்பாங்களே கொரோனா நேரம் வெளியே அதுக்கு இருந்து அரசாங்கத்துல எனக்கு துணிமணி எல்லாம் கொடுத்துருக்காங்க, குளோப்ஸ், ஒரு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. கொடுத்து உங்களை நீங்க போங்க அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம வண்டி யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க. சரி. எல்லாம் செக் போஸ்ட்ல விட்டுட்டாங்க. எங்கெல்லாம் போயிருக்கீங்க? மெட்ராஸ் போனேன், பாண்டிச்சேரி போனேன், சரி, கோயம்புத்தூர் போனேன், வெள்ளை கோயில் போயிருக்கேன். எத்தனை உயிர்களை காப்பாத்திருப்பீங்க? கிட்டத்தட்ட 5000 பேருக்கு இருக்கும். 5000 பேர்ல இருக்கும். சரி. பாடி ஏற்றினா 12,000க்கு மேல, இது பிரசவ கேஸ் 4,000க்கு மேல. சரி. முதல் முடிஞ்சதை செஞ்சுட்டேன். இந்த 5000த்துல வந்து இறந்துருக்கிறோம் இருக்கலாம் அப்படின்றீங்களா? 5000 இறக்கல இல்ல. அப்ப மொத்தமா நீங்க வந்து எத்தனை பண்ணிருக்கீங்க? 19,000 பேர். அதுல மொத்தம் 5000 பேருக்கு நல்ல ஒரு இது நடந்து மித்த பேர் எல்லாமே இந்த மாதிரி இதுதான். விதி என்ன பண்ண முடியும், அதுதான். சரி.
நடிகர் லாரன்ஸ் அவங்க உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. கூட்டம் எள்ளு போட்டால் எள்ளு எடுக்க முடியல. 1 மைல் தூரம் இங்கே வீட்டிலேருந்து அங்கேருந்து 1 மைல் ஆலங்குடியே ஃபுல்லாக கூட்டம். காரு சேன்னு 6 ஏறு கார் வந்துச்சு. 7 8 காரு வந்தவுடனே ஆஹா கணேசனுக்கு இப்படியா கொண்ட ஆள் இருக்கு, இத்தனை காரு போகுதே, இவ்வளோ தூரம் மகுமே இருக்கே, இப்படி ஆளுகளாம் வராங்களே, இப்படி காரு போட்டுக்கிட்டு வராங்களேன்னு ஒன்றும் சொல்ல முடியலை. எங்கெங்கே இருக்கவங்க புறா வந்துட்டாங்க இங்கே. அவ்வளோ கூட்டம். சக்கரை சோறு 20 கிலோவுக்கு போட்டு சக்கரை சோறு சமயக்கரை வச்சு பொங்குனாக்கா அவர் பொங்கி பால் காய வச்சு பால் சக்கரை பொங்கல் எல்லாருக்கும். கூட்டம் சமாளிக்கவே முடியலை எங்களுக்கு. தாத்தா யார் செய்யாத சேவை செய்கிறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நானா முத போகையில் அவங்க போகையில் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அவர் போகையில் எனக்கு கவலையாக இருந்துச்சு. அவர் இப்படி போகிறாங்களே நம்மளுக்கு வெக்கமாக இருக்குது. அவங்க போகிறது எனக்கு பாவமாகவும் இருக்குது. பனி மழை வெயில் எதுவுமே பார்க்க மாட்டார். கார்த்திகை மாதம் ரொம்ப குளிரும், வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. கார்த்திகை மார்கழி மாதம்லாம் அவர் துண்டு கூட போடாமல் போகிறாங்கன்னு நான் வருத்தப்படுவேன். அவர் இந்த சவாரி போகிறது ரொம்ப வருத்தப்படுவேன். எனக்கு ஆளுகளாம் அவார்டு கொடுக்கவும் அவங்கள பாராட்டவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எப்போதுமே அவருக்கு நைட்டு பகல் ஓய்வு விடிய காலம் சவாரி வருது. அங்கே போகணும் இங்கே போகணும்னு ஃபோன் வந்துடுது, தூங்க முடியாது. ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் எடுத்து பார்த்துட்டு இந்த வாரேன்ட்டு ஓடிடுவார். சாப்பிட சோறு வைப்பேன் சாப்பிட்றதுக்கு அப்படியே வச்சுட்டு போயிடுவார் சாப்பிடாம. இன்னமும் திடீர்னு காலையில் எந்திரிச்சோன்னா வரும் சவாரி. அவர் எந்திரிச்ச வாழ போயிடுவார். இன்னமும் அவருக்கு ஓய்வு இல்லை, இன்னமும் அவர் போய்கிட்டே இருக்கார். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். அண்ணா உங்கள் நேம்ண்ணா? என் பேர் சபரிநாதன். ஓகேண்ணா. ஐயாவுக்கு நீங்கள் வந்து பேரனா இருக்கீங்க. சரி, இப்போ என்னன்னா ஐயா வாழ்ந்த காலகட்டத்தில் நீங்களும் பேரனா இருந்திருப்பீங்க, அவர் கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அவருக்கு பற்றியான நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ தான் வந்து ஒரு சில ஆண்டுகளாக வந்து ஐயாவோட தொடர்பை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த மீடியா வந்து எப்போ வந்து பெருசாக அனுச்சோ அப்போ தான் வந்து ஐயாவோட சேவை என்ன அப்படிங்கிறத பத்திரிக்கை மூலமும் பல நண்பர்கள் இங்கே வாழ்ந்தவங்க அவங்க எல்லாம், அதுவும் முக்கியமாக ஆட்டோ டிரைவர்கள், கார் டிரைவர்கள், ஆம்புலன்ஸ் டிரைவர்கள், மருத்துவர்கள், காவல்துறை நண்பர்கள் அவங்க மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அது மாதிரி கேட்கும்போது நாங்கள் ஒன்றும் இல்லை, இது மாதிரி இந்த விஷயம் இருக்குது சொன்ன உடனே 5 நிமிஷத்தில் நின்றுவார் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஐயா நாங்கள் சொல்லவே இல்லை, இதை பண்ணுங்கன்னு சொல்ல, அங்கே போங்கன்னு சொன்னோம், உடனே ஐயா போயிட்டாரு அப்படிங்கிறத ஒரு விஷயம். அவர் எப்போவுமே வந்து அந்த சேவைன்னு ஐயா. நன்றிண்ணா. இந்த விஷயத்தை இவ்வளோ விஷயத்த நீங்கள் எங்களுக்கு வந்து தெரிவித்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.